வெஜ் குருமா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருள் மசாலாவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கு. இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, லவங்கம், பிரிஞ்சி இலை இது சேர்த்து நல்லா வதக்கிட்டு, ஒரு கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரையும் நல்லா வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்குறதுக்கு முன்னாடி ஒரு தக்காளி சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிட்டு, கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டதும் காய்கறிகளை சேர்த்துக்கிறேன். பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டதும் இப்போ கொஞ்சமாக இதில் கொத்தமல்லி இலை, புதினா இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டு தனியாக வேக வச்ச பச்சை பட்டாணி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துது ஒரு கிளறி விட்டதும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி விசில் போட்டுடலாம். ஒரே ஒரு விசில் வந்தால் போதும். காயெல்லாம் நல்லா வெந்திருக்கும். பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்தது ஒரே ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. எனக்கு கரெக்டாக இருக்குது. நீங்களும் எப்பவுமே லாஸ்ட்டாக இது மாதிரி ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ சுவையான வெஜ் குருமா ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்.